உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனை தீரல, உங்களுக்கு கைகூடல, எதுவுமே வெற்றி பெற முடியல, நீங்கள் உங்களுக்கு ஒரே ஒரு ஆவியானவர் சொல்லுகிற ஆலோசனை இதுதான், உங்களை கடன் கொடுக்குற லெவலுக்கு கர்த்தர் மாத்திடுவார். உங்க வாழ்க்கையில நிறைய முயற்சி செய்றீங்க, நிறைய பிரயாசப்படுறீங்க, ஆனா உங்க வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனை தீரல, உங்களுக்கு கைகூடல, எதுவுமே வெற்றி பெற முடியல, நீங்க சோர்வுல இருக்கிறீங்க. பல விதங்களில் நீங்க எப்படி இருக்கிறீங்க? சோர்வுல வாழ்றீங்க. சோர்வு தான் உங்க வாழ்க்கையா இருக்கிறது. சரி, இதுல இருந்து நான் வெளியில வரணும், விடுதலை பெறணும், நான் என்ன பண்ணணும்? உங்களுக்கு ஒரே ஒரு ஆவியானவர் சொல்லுகிற ஆலோசனை இதுதான், 4 மணிக்கு எழுந்திருந்து தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அதிகாலையில யார் கர்த்தரை தேடுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில தேவனை பார்க்க முடியும். எப்படி பார்க்க முடியும்? அங்க எல்லா விதமான வஸ்துக்களினாலும் அவர் வீடு நிரம்பி இருக்கும். சமாதானம் அங்க கரை புரண்டு ஓடும். ₹1 கூட கடன் இருக்காதங்க. கடன் அடைப்பதுக்கு வழியை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். கடவுள் சொன்னதுக்கு கீழ்ப்படிந்து செவி கொடுத்து கடவுள் என்ன சொல்லுகிறாரோ அதை உங்க வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி, கடவுளை உங்க வாழ்க்கையில மையமாக வைத்து, தேவனுடைய வசனத்திற்கு உங்க செவியை கொடுத்து, இருதயத்தில் வசனத்தை வைத்து, நாவல அறிக்கை செய்து, ஒவ்வொரு நாளும் 3 வேளையும் ஜெபித்து, அதிகாலை நேரத்தில் ஜெபித்து நீங்க வாழ கற்றுக்கொள்ளுகிற பொழுது உங்களை கடன் கொடுக்கிற லெவலுக்கு கர்த்தர் மாத்திடுவார் பாருங்க. எப்படி மாறுன்னு கேட்காதீங்க, அதான் கர்த்தர்.